அன்னைக்கு நான் 1 கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு 10 கோடி பேர் பார்க்குறாங்க. எங்களுடைய கண்டென்ட்டை 10 கோடி பேர் பார்க்குறாங்க. பார்க்குற மீடியா வந்து மாறி போச்சு, மீடியம் வந்து மாறி போச்சு. திரையில பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வந்து சேர்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பல்வேறு வகையில சேனல்ஸ்ல, ஓடிடில, இன்டர்நெட்ல வந்து மொபைல் போன்ல படம் பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்களை முறையா வந்து சேராதால இன்னைக்கு இந்த வருஷம் 300 திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 15 தயாரிப்பாளர் தவிர மீதி 285 பேர் வந்து லாஸ். அது 250 பேர் புது தயாரிப்பாளர். இவங்க போயிட்டாங்க. இப்ப நாங்க எங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோ எங்க மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்க கொண்டு வருவோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 300 பேரை கொண்டு வருவோம். வருஷம் நாங்க தேடி கொண்டு வருவோம். 300 பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி நிலைமை இல்லாம எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துட்டு தான். நான் 90ல நான் படம் எடுத்தேன். நான் 16 படம் ப்ரொடியூஸ் 91ல ஸ்டார்ட் பண்ண 2004ல நிறுத்திட்டேன். இனிமே வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு நான் நிறுத்தேன். தானசாலாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல. லைக்கா எல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ரிஸ்க் அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது, ஒரு 50% ரிஸ்க் இருந்தது. இப்போ வந்து 200% ரிஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 5 கோடினா நஷ்டம் வந்து 10 கோடி ஆயிடுச்சு. அதனால அது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு 16 படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனா இன்னைக்கு வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோட தான் போறாங்க. என்னைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்பதான் அது வந்து இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க ஓடிடி தளங்கள் கூட நல்லா இருக்க முடியும். நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா இது ப்ரோக்ராம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நீங்க பேப்பர் வியோ இல்ல பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வாங்குறீங்க. அப்போ இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்லதான் நினைக்காது கோச்சி. இந்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே